இதுக்கப்புறம் கேமரா ஆஃப் ஆச்சுன்னா ஒரு மனுஷனுக்கு எவ்வளோதான் இது, தயவு செய்து ஆஃப் ஆகாமல் இருப்பா. என்ன பொழப்பு மனுஷன் இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருப்பான். ஸோ வெல்கம் பேக் டு சாய் விலாக். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தேங்க மைக்கு இன்னும் ஒரு அடாப்டர் மட்டும் வாங்கணும் அப்படின்ட்டு. அந்த அடாப்டர் வாங்கியாச்சுங்க. நேற்று நைட்டே நான் வீடியோ எடுத்தேன். பட்டு வீடியோ எடுக்கும்போதே பேட்ரி காலியாகி சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சரி எடுத்த வீடியோ வச்சு மறுபடியும் எடிட் பண்ணி போடலாமே அப்படின்னு பார்த்தா எடுத்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஒழுங்காக இல்லை. ஸோ அதான் மறுபடியும் புதுசாக ஒரு வீடியோ எடுக்கலாம் நாளைக்கு அப்படின்ட்டு இன்றைக்கி எடுத்துகிட்ருக்கேங்க. அவ்வளோதாங்க ஒரு வழியாக. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்து தலையார் ஃபால்ஸ் போகலான்னு ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கோங்க. இந்த கேமரா வேறு அடிக்கடி ஆஃப் ஆகிட்டுருக்கு சும்மா கட்டுப்பலாமல். பேட்ரியும் அப்படி தாங்க அந்த கோப்ரோவில் நிற்கவே மாட்டேங்குது என்னோடதில். என்ன பிரச்சனைனே தெரியல, டக்கு டக்குன்னு இறங்கிடுது. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பண்ணுறியே ஏன் முட்டா பயலுள்ளா உங்கள் அறிவிலி இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்கு நான் இப்படி கட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன்னா இந்த கேமரா வேறு ஆஃப் ஆகிட்டே இருக்குது. என்னன்னு சும்மா எஸ்டி கார்டு காட்டிக்கிட்டே இருக்குது. நானும் ஆஃப் பண்ணி தான் ஆன் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் பேசுகிறது கூட இது கேட்குதா இல்லையான்னு கூட தெரியல. வீட்டில் போனால் தான் தெரியும், செக் பண்ணணும். ஐயோ மறுபடியும் ஆஃப் ஆச்சுன்னா டென்ஷன் ஆகிடும். நான் கரெக்டாக வீடியோ எடுக்கிறப்ப தான் இந்த மாதிரி ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது. இதுக்கு மேல தாக்க முடியாது குருநாதா. ஒரு வழியாக தேனி வந்துட்டோங்க. இதுக்கப்புறம் கேமரா ஆஃப் ஆச்சுன்னா ஒரு மனுஷனுக்கு எவ்வளோதான் இது, தயவு செய்து ஆஃப் ஆகாமல் இருப்பா. சும்மா ஆஃப் ஆகிட்டே லலிதா ஜுவல்லரி இங்கே தாங்க இருக்கேன் என் ஃப்ரெண்டு. எந்த ஹோட்டல் போனோம்? தேனி இன்டர்நேஷனல் ஹோட்டல். என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. உட்காரு. ரூபேஸ் எங்க இருக்கான்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டை ஏற்றிட்டு தேனி இன்டர்நேஷ்னல் ஹோட்டல் தான் போயிட்டுருக்குங்க. ஏன்னா அங்கே ஆடிஷன் நடக்குதாம்மா கேட்டீங்க. ஐயோ இப்போ நீ எதுக்கு போகிற? ரோட்டு மேலாம் இல்லை, சந்துக்குள்ளே தான் இருக்குது. உள்ளே தான்டா விட போகிறேன். எங்கே இருக்கான்? கால் பண்ணுறா. நான் உள்ளே வரவா? நான் சாக்ஸ் போட்டிருக்கேன். நானும் உள்ள வரல மாப்பிள்ள. கால் பண்ணு. ரூபேஷா எந்த ரூம்யா? கீ இந்தா இங்கே இருக்கு பாருங்க, எடுத்துங்க. அவ்வளோதான். ஹலோ இந்தா வண்டி எடுக்க போகிறேன். முடிஞ்சு புரியல. இந்த அவ்வளோதான் முடிஞ்சுடா. இப்போதான் முடிஞ்சு. வரேன். என்னதையா இப்போ தான்டா ரூமை பூட்டிகிட்டு இருந்தேன்டா. வந்துட்டேன்டா.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போகலாமா இதில் இது சாவி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழி ஆடிஷன்லாம் முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு இனி அவ்வளோதாங்க, வீட்டுக்கு கிளம்புறது தான். அபி நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுருக்குங்க. ஒரே இன்றைக்கி ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கு போல். இப்போ அபி நீ எப்படி போகிறா? நீ எப்படி உன்னை இறக்கி விடவா என்ன செய்யா? இவரு கூட போகிறீங்களா எல்லாரும்? சரி ப்ரோ. புரியல. ஆமாம் சரிம்மா, போயிட்டு வரேம்மா. சரிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆடிஷன் எல்லாம் நடத்தி முடிச்சாச்சு. இப்போ வீட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கேன். இன்னைக்கு மழை பெஞ்சிருக்கு போல் வரையதா. அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா தலையார் ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோங்க. சரி, தலையார் ஃபால்ஸ் போய் வீடியோ பண்ணலான்னு. அவ்வளோ. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சும்மா இது வந்து செக் பண்ணலாம். சரி, மைக் எப்படி எடுக்குது, ஆடியோலாம் சரியாக கேட்குதா எல்லாம் செக் பண்ணுறது தான் அந்த வீடியோ எடுத்தது. சரி, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்றே நான் எடுத்தேன் வீடியோ எல்லாமே, ஆனால் அது எதுவுமே சரியாக வரல. சரி, இன்றைக்காவது சரியாக வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேங்க. அங்கே இருந்த சரி அங்கே நடத்தின ஆடிஷன்லாம் ஒரு 2-3 கிளிப்பு மட்டும் உங்களுக்கு ஆட் பண்ணி விடுறேங்க, அதையும் பாருங்கள். சார் மழை பெஞ்சிருக்கு, மிஸ் பண்ணிட்டோமோ. ரூமுக்குள்ளே இருந்து எங்களுக்கு ஒன்றும் தெரியல, வெளியே வந்த முன்னாடி தான் தெரிஞ்சிச்சு மழை பெஞ்சிருக்குண்டு. மிஸ் பண்ணிட்டோமோ. சரி, ஓகேங்க, பாய். நீ பஞ்சாயத்து தலைவர் எதுக்கு?